ஓம் சாந்தி. 15/6/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2005 மதுபன். முரளியின் தலைப்பு: நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதற்கேற்ப தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுபடுத்திக் கொண்டு நிரம்பியவராக மற்றும் சமமானவராக ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சமமான குழந்தைகள்தான் தந்தையின் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார்கள். சமமான குழந்தைகளின் விசேஷ தன்மை, அவர்கள் சதா தடையற்றவராக, விகார எண்ணமற்றவராக, பணிவானவராக மற்றும் மாசற்றவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சதா சுதந்திரமாக இருப்பார்கள். எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட எல்லையற்ற சுதந்திர ஆத்மாவாக ஆகியிருக்கிறேனா என்று தன்னை தானே கேளுங்கள். அனைத்தையும் விட முதல் சுதந்திரம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும் சுதந்திரம். எப்பொழுது விரும்புகிறார்களோ அப்பொழுது தேகத்தின் ஆதாரத்தை எடுப்பார்கள். விரும்பாத போது தேகத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். அதாவது எப்போ தேவையோ அப்போ தேகத்தினுடைய ஆதாரத்தை எடுத்துப்பாங்க. தேவையில்லை அப்படின்னா தேகத்திலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. இதுதான் எல்லையற்ற சுதந்திர ஆத்மாவின் முக்கியமான ஒரு லட்சணம். அதாவது எப்போ வேலைகள் இருக்கோ, வேலைகள் செய்யணுமோ அப்போ ஃப்ரீயாக கர்மயோகியாக செய்வாங்க. எப்போ அந்த வேலைகள் முடியுதோ, பரந்தாமத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஃப்ரீயாக பரந்தாமத்தில் இருப்பாங்க. தேகத்தின் கவர்ச்சியில் வரமாட்டார்கள். அதாவது தேகத்தின் அந்த நினைவுகள் அல்லது பற்று அவங்கள கீழே இழுக்காது. இரண்டாவது விஷயம், சுதந்திரமான ஆத்மாக்கள் எந்த பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் பந்தனத்திலும் இருக்க மாட்டார்கள். பழைய சுபாவ சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். அதே நேரத்தில் எந்த தேகதாரி ஆத்மாவின் சம்பந்தம் தொடர்பினால் கவர்ந்திழுக்கப்பட மாட்டார்கள். அதாவது தன்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்ற தேகதாரி ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பினால் கவர்ந்திழுக்கப்பட மாட்டாங்க அப்படின்றார். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரும்போது விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். ஆகையால் எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியமும் பந்தனத்தில் கட்டிவிடுவதில்லை தானே என்று தன்னை சோதனை செய்யுங்கள். தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுயதர்ஷன சக்கரதாரி போன்ற சுய மரியாதையை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த சுய மரியாதைகளின் ஆதாரத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட சர்வசக்திவான் குழந்தைகளை எந்த கர்மேந்திரியமாவது கவர்ந்தெழுக்க முடியுமா என்ன? ஆகையால அந்த சுய மரியாதைகளின் நினைவில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் நேரத்தின் நெருக்கத்தை பார்த்து கொண்டே நொடியில் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட முடியுமா என்று தன்னை பாருங்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு பந்தனமும் அப்படியே இருந்துவிடவில்லை தானே என்று பாருங்கள். ஏனென்றால் நொடியில் எங்கே எப்படி மனம் புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கே நொடியில் ஈடுபட்டுவிட வேண்டும். அலைச்சலில் வரக்கூடாது. இதுதான் கடைசி பேப்பரில் நம்பர் 1 ஆகுவதற்கான வெளிப்படையான நிரூபணம் ஆகும். அதாவது கடைசி சுவாசம் எதுன்றது நமக்கு தெரியாது. அந்த கடைசி நேரத்தில் நம்முடைய மனமும் புத்தியும் ஒரு செகண்டில் எங்கே நம்ம ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கே ஈடுபடணும். அந்த பயிற்சி இருக்கணும். இந்த பயிற்சி தான் நம்பர் 1 ஆகுவதற்கான சாதனம் அப்படின்றார். வெளிப்படையான நிரூபணம் அப்படின்றார்.
இப்போ நமக்கு அது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக எந்த செகண்ட் நம்முடைய கடைசி செகண்டாக இருந்தாலும் நம்ம நம்பர் 1 ஆக முடியும். எப்படி ஸ்தூல சரீரத்தின் மூலம் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே செல்ல முடியும் தானே? அதுபோல் புத்தியின் மூலம் எந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அதில் நிலைத்திருக்க முடியுமா? எப்படி விஞ்ஞானம் லைட் ஹவுஸையும் மைட் ஹவுஸையும் உருவாக்கி இருக்கிறது. ஸ்விட்சை ஆன் செய்த உடனே நொடியில் லைட் ஹவுஸ் நாலாபுறமும் ஒளி கொடுக்க ஆரம்பிக்கிறது, மைட் ஹவுஸ் சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுபோல் நீங்கள் நினைவின் ஸ்விட்சை எண்ணத்தினால் ஆன் செய்வதின் மூலம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி ஆத்மாக்களுக்கு லைட் மற்றும் மைட்டை கொடுக்க முடியுமா? ஒரு நொடியில் அஷரீரி ஆகுங்கள் என்று கட்டளை கிடைத்தால் ஆகுவீர்கள் தானே? அல்லது யுத்தம் செய்ய வேண்டி இருக்குமா? இந்த பயிற்சி நீண்ட காலத்தினுடையதாக இருந்தால்தான் கடைசியில் அது உதவும். நீண்ட கால பயிற்சி இல்லை என்றால் அந்த நேரத்தில் அஷரீரி ஆகுவதற்கு உழைக்க வேண்டி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா கார் ஓட்டுறது. கார் கற்றுக்கும் போது எவ்வளோ கான்ஷியஸ் இருக்கும். ரோடை பார்க்குறதா, இல்லை கேரை மாற்றுறதா, இல்லை பின்னாடி பார்க்குறதா, எவ்வளோ விஷயங்கள். ஆரம்பத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க, முழு கவனமும் கார் ஓட்டுறதுலேயே இருக்கும். பழகிட்டாங்க, 5 வருஷம் ஆயிடுத்து, 10 வருஷம் ஆயிடுத்துன்னா ஒரு கையில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு அல்லது வேறு எதையோ பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்ருப்பாங்க. அதுபோல் ஒரு செகண்டில் உங்களுக்கு அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி இருந்தது, அல்லது புத்தி எந்த நிலையில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த நிலையில் இருக்க முடியும் அப்படின்னா கடைசியில் சரீரத்தை விடும்போது ஆத்மா அந்த பயிற்சி இருக்கிறதுனால ஒரு செகண்டில் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும், உழைக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே முழு நாளில் செயல்களை செய்து கொண்டே அடிக்கடி இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று பாப்தாதா இந்த செய்கைதான் கொடுக்கிறார். இதற்கு மனதை கட்டுப்படுத்தும் சக்தி அவசியமாக இருக்கிறது. மனம் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் எந்த கர்மேந்திரியமும் வசப்படுத்த முடியாது. அதாவது உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பவர் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா எந்த கர்மேந்திரியமும் உங்களை வசப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களிடமிருந்து சக்தியின் வரதானம் தேவை. அனைத்து ஆத்மாக்களுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மீது எந்த சிரமமும் இல்லாமல் வரதானத்தின் மூலம், பார்வையின் மூலம், வைப்ரேஷன்ஸின் மூலம் எங்களை இவர்கள் விடுபடுத்த வேண்டும் என்ற சுப ஆசை இருக்கிறது. முயற்சி செய்து செய்து அவர்கள் அனைவரும் களைத்து போயிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தானே? அல்லது இப்போதும் கூட உழைக்க வேண்டி இருக்கிறதா? உள்ளபூர்வமாக தந்தைக்கு மிகவும் சிநேகியாக ஆகுவதுதான் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான எளிய சாதனம் என்று இதற்கு முன்பும் கூறியிருக்கிறோம். அவங்க டயர்டாக இருக்காங்க, உழைக்கிறதுக்கு தெம்பில்லை, ஒரு பார்வையினால இல்லை வரம் கொடுங்க, வைப்ரேஷன் கொடுங்க, அதன் மூலமாக நாங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சோகால்டு சுதந்திர ஆத்மாக்கள், நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க தானே? அதாவது மற்ற ஆத்மாக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, உங்களை பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆகையில உங்கள் ஸ்திதி எப்படி இருக்கு? எங்களை விடுபடுத்துங்கன்னு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நாம் நம்மளையே விடுபடுத்துறதுக்கு இன்னும் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை வருமா? இவங்க நம்மளை விடுவிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா? ஆகையால விடுபடுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை.
உள்ளபூர்வமாக தந்தைக்கு மிகவும் சிநேகி ஆகுவதுதான் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சகஜ சாதனம் அப்படின்றார். அப்படின்னா உள்ளபூர்வமான சிநேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க விடுபட்டு இருப்பீங்க. அப்போ மற்றவங்களையும் உங்களால விடுபடுத்த முடியும். அதாவது உலகத்துல கூட அவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய நர்சஸோ டாக்டர்ஸோ சரி, அல்லது ஃபயர் எஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த தீ அணைப்புல இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய முதல் ரூலை என்ன அப்படின்னா, பிறருக்கு நீங்க உதவி செய்யணும்னா உங்க 2 கைகளும் கால்களும் ஃப்ரீயா இருக்கணும். அதனால தான் அந்த நர்சஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. தலையில கூட கேப் போடணும். ஏன்னா கை 2 ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா ஹெல்ப் பண்ண முடியும். அதுபோல உங்க மனமும் புத்தியும் சுதந்திரமாக இருந்தால் தானே நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு நீங்க உள்ளபூர்வமான சிநேகியாக இருக்கணும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறந்ததும் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வாக்குறுதி நினைவிருக்கிறதா? தந்தை எப்போது தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டாரோ, பிராமண வாழ்க்கை கொடுத்தாரோ, அந்த பிராமண வாழ்க்கையின் வாக்குறுதியாக நீங்கள் அனைவரும் எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். அந்த வாக்குறுதி நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது என்றால் தலையாட்டங்கள். நல்லது, கை அசைத்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக நினைவிருக்கிறதா அல்லது அவ்வப்போது மறந்து போகிறதா? பாருங்கள், 63 பிறவிகளிலோ மறக்கக்கூடியவர்களாக ஆனீர்கள். இப்போது இந்த ஒரு பிறவியில் நினைவு ஸ்வரூபமாக ஆகி இருக்கிறீர்கள். எனவே குழந்தை பருவத்தின் வாக்குறுதி நினைவிருக்கிறதா என்று தந்தை குழந்தைகளை கேட்கிறார். ஒரு தந்தைக்குள்தான் உலகம், ஒரு தந்தையிடம்தான் சர்வ சம்பந்தம், ஒரு தந்தையிடம் இருந்துதான் அனைத்து பிராப்திகள் என்று எவ்வளவு சகஜமாக்கி கொடுத்திருக்கிறார். ஒருவரே படிப்பிப்பவராகவும் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். ஒருவரே அனைத்துமாக இருக்கிறார். குடும்பம் இருக்கிறது என்றாலும் அது ஈஸ்வரிய குடும்பம். அந்த குடும்பமும் கூட ஒரு தந்தையினுடையது, வெவ்வேறு தந்தையினுடைய குடும்பம் அல்ல. அதாவது குடும்பம் இருக்குன்னாலோ இது யாருடைய குடும்பம்? ஈஸ்வரிய குடும்பம். எல்லாருக்கு தந்தை யாரு? ஒரு பாபா தானே. வெவ்வேறு தந்தையினுடைய குடும்பம் இல்லை தானே. ஒரு குடும்பமாக இருக்கிறது. குடும்பத்திலும் ஒருவர் மற்றவரிடம் ஆன்மீக சிநேகம் வைக்கிறீர்கள். சிநேகம் அல்ல, ஆன்மீக சிநேகம். ஆகையால் பாப்தாதா பிறவியின் வாக்குறுதியை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். வேறு என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? அனைவரும் மனதார மிகுந்த ஊக்க உற்சாகத்துடன் அனைத்தும் உங்களுடையது, அதாவது உடல் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுடையது என்று தந்தையின் முன்பு சொன்னீர்கள். ஆகையால் தந்தை நீங்கள் கொடுத்த பொருளை தந்தையின் அடமான பொருளாக நினைத்து தந்தையின் காரியத்தில் பயன்படுத்துங்கள் என்று கொடுத்திருக்கிறார். அதாவது நாம மனதார ஊக்க உற்சாகத்துல பாபா கிட்ட சொன்னோம், பாபா எங்களுடைய உடல் பொருள் பணம் எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு பாபா, சரி எல்லாமே என்னுடையது தான், இப்போ நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன், தந்தையினுடைய அடமான பொருளாக நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரிய காரியத்துல நீங்க பயன்படுத்துங்க, பற்றற்றவராக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, பாபாவுடைய சேவையில யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்றார். நீங்கள் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள். கொடுத்து விட்டீர்கள் தானே? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப எடுத்துக்கொள்கிறீர்களா? திரும்ப எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அடமான பொருளில் கை வைப்பதாக ஆகிவிடும். ஒரு சில குழந்தைகள் உரையாடல் செய்யும் போது என்னுடைய மனம் தொந்தரவு அடைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னுடைய மனம் என்பது எங்கிருந்து வந்தது?
எப்போது என்னுடையது என்பதை உங்களுடையது என்று செய்தீர்களோ, அப்போது என்னுடைய மனம் என்று எங்கிருந்து வந்தது? நீங்கள் அனைவரும் ஒன்றும் இல்லாமல் கூட மகாராஜா ஆகிவிட்டீர்கள். அதாவது என்னுடையது என்று எதுவும் இல்ல. எல்லாமே உன்னுடையது பாபான்னு எல்லாத்தையும் குடுத்துட்டீங்க. மகாராஜா ஆயிட்டீங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லன்னாலும் நீங்க மகாராஜா ஆயிட்டீங்க. இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லாதவர் ஆகிவிட்டீர்கள். ஆனால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். ஏன்? தந்தையின் பொக்கிஷம் அது உங்களுடைய பொக்கிஷம் ஆகிவிட்டது. தந்தையின் கஜானா உங்களுடைய கஜானா ஆகிவிட்டது. ஆக மகாராஜா ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அதாவது எப்போ பிராமண பிறவி எடுத்தோமோ, பாபா மீது நிச்சயம் ஏற்பட்டதோ, உடனே என்ன சொன்னோம்? பாபா நானும் உன்னுடையவன், என்னுடைய அனைத்தும் உன்னுடையது. அப்போ பாபா என்ன சொன்னார்? நீ என்னுடையவன், என்னுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் உன்னுடையதுன்ட்டார். ஆகையால ஒன்றும் இல்லைன்னாலும் நீங்க மகாராஜா ஆயிட்டீங்க பாருங்க. பரமாத்மாவின் பொக்கிஷம் அது குழந்தைகளின் பொக்கிஷம். ஆகையால் பாப்தாதா வாக்குறுதியை நினைவூட்டுகிறார். அதாவது அவருக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளை மகாராஜா ஆக்குறதுக்கு நாம செய்த அந்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறார். எல்லாம் கொடுத்தால்தான் நீங்க மகாராஜா ஆக முடியும். என்னுடையதுன்னு வச்சிருந்தீங்கன்னா அதன் மீது பற்று இருக்கும். அப்புறம் எங்கேயாவது பந்தனத்துல மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் சுதந்திர பறவையாக பறந்து போக முடியாது. கடைசியில ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆகையால ஞாபகப்படுத்துறார். உன்னுடையதை என்னுடையதாக ஆக்காதீர்கள். என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க. அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. பாபாவுக்கு கொடுத்துட்டு திருப்பி என்னுடையது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆகையால உன்னுடையதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னுடையது அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றார். எப்போது தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மாவின் பொக்கிஷங்களினால் செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டாரோ, அப்போது பொறுப்பையும் தந்தையே ஏற்றுக்கொண்டு விட்டார். எந்த வார்த்தைகளால் ஏற்றுக்கொண்டார்? நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக இருக்கவே இருப்பீர்கள். நினைவை மட்டும் செய்யுங்கள். மேலும் நீங்கள் நான் உன்னுடையவன், நீங்கள் என்னுடையவர் என்று சொன்னீர்கள். இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் தானே? எனவே பொக்கிஷங்களை சதா தனக்கும் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் காரியத்தில் பயன்படுத்துங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த அளவிற்கு காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே போகும். சர்வ சக்திகளின் பொக்கிஷம் இருக்கிறது. அவற்றை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நான் சர்வசக்திவான் என்று ஞானத்தை மட்டும் புத்தியில் வைக்காதீர்கள். ஆனால் சர்வ சக்திகளையும் நேரத்திற்கேற்றாற்போல் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். சேவையில் ஈடுபடுத்துங்கள். அதாவது நான் சர்வசக்திவான் அப்படின்னு நினைச்சா போதாது, சர்வ சக்திகளையும் சேவையில ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். மெஜாரிட்டி குழந்தைகளின் சார்ட்டில் பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்த்தார். ஒருவேளை 2 சக்திகள் சதா நினைவில் இருந்தது என்றால் அவற்றை உரிய நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் சதா தடையில்லாமல் இருப்பீர்கள். தடைகளுக்கு உங்கள் முன்னால் வருவதற்கு கூட சக்தி இருக்காது. இது தந்தையின் கேரண்டி. அதாவது சார்ட்டை பார்த்து பாபா சொல்லிட்டு இருக்கார். நம்முடைய குறை எங்க மார்க் கட் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறார். அந்த 2 சக்திகள் உங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது உரிய நேரத்துல நீங்க காரியத்துல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த தடையும் இருக்காது. தடை இல்லாம இருப்பீங்க. அந்த தடைகளுக்கு உங்க முன்னாடி வர்றதுக்கு கூட சக்தி இருக்காது. இதுக்கு நான் கேரண்டின்றார். இது தந்தையின் கேரண்டி.
சொல்லப்போனால் அனைத்து சக்திகளும் தேவைதான். இருந்தாலும் இந்த 2 சக்திகளும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதாவது சகித்துக்கொள்ளும் சக்தியும், ரியலைசேஷன் சக்தியும் பெரும்பாலானோருக்கு தேவைப்படுவதை பார்த்தார். அதாவது பெரும்பாலானோருக்கு இந்த 2 சக்திகளும் தேவையாக இருக்கு. ஒன்று சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, இன்னொன்னு ரியலைசேஷன் செய்யக்கூடிய சக்தி. அந்த பொறுமை இல்லாததுனால, சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் பிரச்சனைகள் வருது, சூழ்நிலைகள், வாத்தாவரணம் கெடுது. அதே நேரத்துல ரியலைசேஷன் செய்யறதில்ல. ஒரு தவறு செய்துட்டீங்க அப்படின்னா, நான் செய்துட்டேன், இந்த தவறு என் மூலமா நடந்துருச்சு அப்படின்னு உணர்ந்தாலே மாற்றம் வந்துரும். அல்லது அங்க சூழ்நிலை கெடாது. ஆனா அபிமானம் அங்க இடம் கொடுக்காது. நான் தான் ரைட்டு அப்படின்னு ரியலைஸ் பண்ணாம பேச வைக்கும். அப்போ பிரச்சனை பெருசாகும். உறவுகள்ல விரிசல் ஏற்படும். சில நேரத்துல ரியலைஸும் செய்வாங்க. ஆமா, நான் இதை செய்திருக்க கூடாது, நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு செய்யறாங்க. செய்யலன்னு இல்லை, ஆனா நடைமுறைப்படுத்துறது இல்லை. ரியலைஸும் செய்கிறீர்கள், ஆனால் அதை பிராக்டிக்கல் ஸ்வரூபத்திற்கு கொண்டு வருவதில் கவனம் குறைவாக இருக்கிறது. ஆகையால் எந்த நேரம் ரியலைஸ் செய்கிறீர்களோ அந்த நேரம் நடத்தையும் முகமும் மாறிவிடுகிறது. மிக நன்றாக ஆம், ரியலைஸ் செய்கிறோம் என்று ஊக்க உற்சாகத்தில் வருகிறீர்கள். பிறகு என்ன ஆகிறது? அனைவரும் அனுபவிகள் தானே. பிறகு என்ன நடக்கிறது? அதை ஒவ்வொரு நேரமும் சுரூபத்தில் கொண்டு வர வேண்டும். அதில் குறை ஏற்பட்டு விடுகிறது. ரியலைஸ் செய்றீங்க, அந்த ரியலைஸ் செய்ததை, உணர்ந்ததை நடைமுறையில சொரூபத்துல கொண்டு வரணும். அதுல குறை ஏற்படுறது அப்படின்றார். ஏனென்றால் இங்கு சொரூபம் ஆக வேண்டும். வெறும் புத்தியினால் புரிந்து கொள்வது வேறு விஷயம். ஆனால் அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். புத்தியினால புரிஞ்சுக்கவும் செய்யணும், அதோடு விட்டுடக்கூடாது. சொரூபத்திலையும் வரணும். எதை உணர்ந்தீங்களோ அதை நடைமுறைப்படுத்தணும். இதனுடைய அவசியம் இருக்கிறது. சில நேரம் ஒரு சில குழந்தைகள் மீது பாப் தாதாவிற்கு இரக்கமும் வருகிறது. குழந்தைகளால் உழைப்பு செய்ய முடியவில்லை என்பதை பார்க்கும் போது குழந்தைகளுக்கு பதிலாக தந்தையே செய்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அடைவார்கள் என்பது நாடகத்தின் ரகசியமாக இருக்கிறது. சோ ஸ்வீட் பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. குழந்தைகள் கஷ்டப்படும் போது, உழைக்கும் போது, அவங்களால செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இரக்கம் வருது. குழந்தைகள் செய்வதற்கு பதிலாக நானே போய் செய்திடணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் உடனே ட்ராமா, நோ, அந்த சட்டம் இல்லை, நீ போய் செய்ய முடியாது அப்படின்னு எச்சரிக்குது. ஏன்னா ட்ராமாவுடைய ரகசியம் என்ன? யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. நாம செய்தா நாம அடைவோம். நமக்காக பாபா செய்திட்டார் அப்படின்னா நாம அடைய முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, பாபாவும் விடுபட்டவர் இல்லையா? அவர் செய்துட்டாங்கன்னா அப்புறம் அவரும் பிறவி எடுத்து நம்மளை போல கீழே வரணும். அதனால ட்ராமா நோ அப்படின்னு சொல்லுதா. எப்படி இருக்கு பாருங்க. குழந்தைகளால முடியல, குழந்தைகளுக்காக நம்ம செய்திடலாம் அப்படின்னு நினைச்சா ட்ராமா விட மாட்டேங்குது. ஆகையால் பாப்தாதா உதவி கண்டிப்பா செய்வார். இருந்தாலும் செய்ய வேண்டியதை குழந்தைகள்தான் செய்ய வேண்டி இருக்கிறது. என்னுடைய உதவி இருக்கவே இருக்கிறது, கண்டிப்பா நான் உதவி செய்வேன். இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தானே செய்யணும். குழந்தைகள் நல்ல நல்ல சங்கல்பங்கள் செய்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் நல்ல நல்ல எண்ணங்களின் மாலைகள் மிகவும் அதிகமாக வருகிறது. இதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன் என்கிறார்கள். பாப்தாதாவும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகிறார். பிறகு செய்யும் போது ஏன் பலவீனமாகிறீர்கள்?
பிராமண குடும்பத்தின் குழுவின் வாயுமண்டலம் இதற்கு காரணமாக இருப்பது பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே வாயுமண்டலம் பலவீனமாகவும் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் சீக்கிரமாக ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அவர்களுடைய பாஷை என்னவாக இருக்கும்? பாஷை மிகவும் இனிமையாக இருக்கும். அதாவது, இதெல்லாம் நடக்கதானே செய்யும், இப்படியெல்லாம் இருக்கதானே செய்யும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? இப்படி செய்கிறார்கள், இப்படி நடக்கிறது என்பதெல்லாம் கவனக்குறைவை கொண்டு வருகிறது. ஆகையால் அந்த நேரத்தில் இந்த பாஷையை மாற்றுங்கள். அதாவது, எல்லாருமே சம்பூர்ணமாயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நடக்கதானே செய்யும், இப்படியெல்லாம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த பாஷையை முதல்ல மாத்துங்க. இல்லைன்னா அந்த பாஷை, நீங்க பேசுற அந்த பாஷை கவனக்குறைவை கொண்டு வந்துடும். ஆகையால இப்படி இருக்கதானே செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதற்கு பதிலாக தந்தையின் கட்டளை என்ன? தந்தைக்கு பிடித்தது எது? தந்தை எந்த விஷயத்தை விரும்புகிறார்? தந்தை இதை சொல்லி இருக்கிறாரா, செய்தோமா என்று யோசனை செய்யுங்கள். ஒருவேளை தந்தை நினைவிற்கு வந்தால் கவனக்குறைவு முடிந்து ஊக்க உற்சாகம் வந்துவிடும். கவனக்குறைவும் பல விதங்களில் வருகிறது. நீங்கள் உங்களுக்குள் இதை பற்றி கிளாஸ் எடுக்க வேண்டும். முதலில் லிஸ்ட் எடுக்க வேண்டும். ஒன்று சாதாரண கவனக்குறைவு, இன்னொன்று ராயல் கவனக்குறைவு. ஆகையால கவனக்குறைவு, அதில் சாதாரண கவனக்குறைவு, ராயல் கவனக்குறைவு, இதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்து கிளாஸ் எடுங்க அப்படின்றார். ஏனென்றால் கவனக்குறைவு எண்ணத்தில் திடத்தன்மையை கொண்டு வர விடாது. மேலும் திடத்தன்மைதான் வெற்றிக்கான சாதனமாக இருக்கிறது. எனவே எண்ண அளவில் நின்று விடுகிறது, ஆனால் சொரூபத்தில் வருவதில்லை. அதாவது திடத்தன்மை இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். திடத்தன்மை தான் வெற்றிக்கு ஆதாரம். ஆனால் இந்த கவனக்குறைவு இருந்ததுன்னா எண்ணத்துல அந்த திடத்தன்மையை கொண்டு வர விடாது. ஆகையில உங்களுக்கு எண்ணம் வருது, இல்லைன்னு சொல்லலை, நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்குறீங்க. ஆனா அந்த எண்ண அளவுலேயே அது நின்றுடுறது, சொரூபத்துல வர்றதில்ல அப்படின்றார். ஆக இன்று என்ன கேட்டீர்கள்? வாக்குறுதியை நினைவூட்டினார் அல்லவா? அவ்வளோ நல்ல நல்ல வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள். பாப்தாதா வாக்குறுதியை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் எவ்வளவு வாக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு லாபத்தை எடுப்பதில்லை. அதாவது ஹிந்தியில ரைமிங்கா இருக்கு, வாய்தா ஃபாய்தா. ப்ராமிஸ் பண்ணோன்னா அதுல நன்மைகள் இருக்கு, லாபம் இருக்கு. ஆனா நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க, ஆனா எவ்வளோ அதுல இருந்து லாபம் எடுக்கணுமோ அப்படி இருந்து அந்த லாபத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்றார். எனவே பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். தந்தை எங்களிடம் என்ன விரும்புகிறார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? ஆக பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், நேரத்திற்கு முன்னதாக அனைவரும் எவர் ரெடி ஆக வேண்டும். நேரம் உங்களுடைய மாஸ்டர் ஆகக்கூடாது, நீங்கள்தான் நேரத்தின் மாஸ்டர். எனவே நேரத்திற்கு முன்னதாக நிரம்பியவராகி உலக மேடையில் தந்தையின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் வெளிப்பட வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார். நல்லது. புது புது குழந்தைகள் யாரெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள், நன்றாக உயர்த்துங்கள். நல்லது. பாப்தாதா புது புது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாக்கியவான் குழந்தைகள் தங்களுடைய பாக்கியத்தை அடைவதற்கு சேர்ந்திருக்கிறீர்கள். ஆகையால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போது வந்திருக்கும் புதிய குழந்தைகளில் யார் அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள் என்பதை பார்ப்போம். நீங்கள் பின்னால் வந்திருக்கிறீர்கள், இருந்தாலும் முன்னால் சென்று காட்டுங்கள்.
பாப்தாதாவிடம் எல்லா ரிசல்ட்டும் வந்து சேர்கிறது. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ். டபுள் ஃபாரினர்ஸ் சுயத்தின் மீதும் சேவையின் மீதும் நன்றாக கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டும், அண்டர்லைன் செய்ய வேண்டும். மாற வேண்டும் என்று எந்த எண்ணத்தை எழுப்புகிறீர்களோ, நல்ல ஊக்க உற்சாகத்தோடு தைரியத்தோடு எழுப்புகிறீர்களோ அதை செய்தே ஆக வேண்டும். மாறியே தீர வேண்டும் என்று அண்டர்லைன் மட்டும் செய்து கொண்டே செல்லுங்கள். தான் மாறி உலகத்தை மாற்ற வேண்டும். இந்த உறுதியை அடிக்கடி அண்டர்லைன் செய்து கொண்டே செல்லுங்கள். மற்றபடி பாப்தாதா மகிழ்ச்சியாக இருக்கிறார். வளர்ச்சியையும் அடைய வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் சேவையிலும் சுயத்திலும் கவனமும் கொடுக்கிறீர்கள். ஆனால் முழு டென்ஷனும் இன்னும் போகவில்லை. அட்டென்ஷன் இருக்கிறது, அதே நேரத்தில் இடையிடையே கொஞ்சம் டென்ஷனும் இருக்கிறது. அதை முடித்தே ஆக வேண்டும். மற்றபடி தைரியம் நன்றாக இருக்கிறது. தைரியத்திற்கான வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ, பாப்தாதா உங்கள் தைரியத்திற்கு வாழ்த்து கொடுக்கிறோம். கரவொலி எழுப்புங்கள். நல்லது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் பாப்தாதாவிற்கு தொலைவில் அமர்ந்திருக்கும் நிறைய குழந்தைகளின் அன்பு நினைவுகள் கிடைக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் கண்களில் உள்ளடக்கி கொண்டே மிகுந்த இதயத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய குழந்தைகளின் நினைவுகள் வந்து கொண்டிருக்கிறது. கடிதங்கள் வருகிறது, இமெயில்களும் வருகிறது. எல்லாம் தந்தையிடம் வந்து சேர்ந்துவிட்டது. நல்லது. பாப்தாதா ஒரு நொடியில் அஷரீரி பவ என்ற ட்ரில்லை பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை கடைசியில் பாஸ் ஆக வேண்டுமென்றால் இந்த ட்ரில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே இப்போது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் நிலைத்து விடுங்கள். எந்த ஒரு கவர்ச்சியும் கவர்ந்திழுக்க கூடாது. நல்லது. நாலாபுறங்களிலும் இருக்கின்ற தீவிர முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா சுயமாற்றம் மற்றும் உலக மாற்றத்தின் சேவையில் ஈடுபட்டிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மா பாபாவிற்கு சமமாக கர்ம யோகியாக இருக்கக்கூடிய, அதாவது கர்மத்தின் கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா திடத்தன்மையை ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும், சொரூபத்திலும் கொண்டு வரக்கூடிய, தந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் இதயத்தின் ஆசீர்வாதங்களையும் இதயத்தின் அன்பு நினைவுகளையும் ஸ்வீகாரம் செய்யுங்கள். நமஸ்தே. தாதிஜியோடு ஆரோக்கியமானவர் ஆகிவிட்டீர்கள். இப்போது வியாதி சென்றுவிட்டது. வியாதிகள் மகாரதிகளிடமிருந்து விடை பெறுவதற்காக வருகிறது. கர்மாத்தீத் ஆகுவதற்காக உள்ளுக்குள் ரிஹர்சல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பிரகாஷ்மணி தாதிக்கு ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அந்த நேரத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கார், ஒத்திகை பார்க்கறதுக்காக வருது அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு ஜான்கி தாதி சொல்லிட்டு இருக்காங்க, பாபா தாதி கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னு. அதுக்கு பாப்தாதா ஜான்கி தாதியை பார்த்துட்டு, அப்போ நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களா அப்படின்னு கேட்குறார். நீங்களும் கவலையற்றவர் தானே? இருவரும் பாகத்தை நன்றாக நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், மிக பெரிய பொறுப்பின் கிரீடத்தை அணிவதற்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். மற்ற தாதிமார்களை பார்த்து, இவர்கள் அனைவரும் துணைவர்களாக இருக்கிறார்கள்.
உங்களை பார்க்கும் போது உற்சாகம் வருகிறது. அதுக்கப்புறமா தாதிங்க பாப் தாதாவை கேட்குறாங்க, இப்போது என்ன புதுசா செய்யணும்? அதுக்கு பாப் தாதா ஏதாவது பிரேரணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாப் தாதா, ஒவ்வொரு வர்க்கத்தின் பூங்கொத்தில் மைக்கும் இருக்க வேண்டும், மைட்டும் இருக்க வேண்டும் என்று பாப் தாதா சொல்லியிருக்கிறார். வெறும் மைக்காக மற்றும் தொடர்பில் வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சம்பந்தத்திலும் அருகிலும் வர வேண்டும். இது போன்ற பூங்கொத்தை உருவாக்குங்கள். பிறகு அந்த குரூப் சேவை செய்வதற்கு நிமித்தமாகிவிடும். அவர்கள் மைக் ஆகுவார்கள், மேலும் நீங்கள் மைட் ஆகுவீர்கள். அப்படின்னா நல்ல ஐபிஎஸ் விஐபிஎஸ் கூப்பிட்டுட்டு வாங்க. அவங்க சொன்னாலே மக்கள் கேட்கணும். அந்த மாதிரி ஆத்மாக்களை கூட்டிட்டு வாங்க. அவங்க நம்ம தொடர்பில் இருக்கிறாங்கன்னு மட்டும் இருந்துடக்கூடாது, சமீப சம்பந்தத்திலும் கொண்டு வரணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க ஞானம், அவங்க பேசுவாங்க, நீங்க சக்தி கொடுத்துட்டு இருப்பீங்க, மைட் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்க மைக் ஆகுவாங்க, நீங்க மைட் அப்படின்றார். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பாபா என்று வர வேண்டும். அப்பொழுதுதான் பிரபாவம் ஏற்படும். அவர்களை சம்பந்தத்தில் அருகில் கொண்டு வாருங்கள். அவ்வப்போது மட்டும் சந்தித்தால் போதை கொஞ்சம் குறைந்து விடுகிறது. ஆகையால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கொண்டு வாருங்கள். அப்போது சரியாகி விடுவார்கள். அதாவது நீங்க ஐபிஎஸையும் விஐபிஸையும் மதுபனுக்கு கூட்டிட்டு வருவீங்க. அப்புறம் அவங்க திரும்பி போகும்போது கான்டாக்ட்ல இருப்பாங்க, ஆனா சம்பந்தத்துல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவங்களுக்கும் அந்த ஆன்மீக போதை இறங்கிடுறது. ஆகையால அவங்க எங்க போனாலும் திரும்ப சென்டருடைய சம்பந்தத்துல தொடர்புல இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆன்மீக போதை இருந்துகிட்டே இருக்கும், சேவை செய்வாங்க. நல்லது. வரதானம். சதா உயர்ந்த மற்றும் புதுவிதமான சேவையின் மூலம் வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய சகஜ சேவாதாரி ஆகுங்கள். எண்ணத்தின் மூலம் ஈஸ்வரிய சேவை செய்வது, இதுவும் கூட சேவையின் உயர்ந்த மற்றும் புதிய முறையாக இருக்கிறது. எப்படி ஒரு நகை வியாபாரி தினந்தோறும் காலையில் தன்னுடைய ஒவ்வொரு ரத்தினமும் சுத்தமாக இருக்கிறதா, சரியாக ஜொலிக்கிறதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதனை செய்வாரோ, அதேபோல் தினந்தோறும் அமிர்த வேளையில் உங்களுடைய தொடர்பில் வரும் ஆத்மாக்களின் மீது எண்ணத்தின் மூலம் பார்வையை செலுத்துங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை எண்ணத்தினால் நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு அந்த எண்ணங்கள் அவர்களிடம் சென்று சேரும். இந்த வகையான சேவையின் புதிய முறைகளை கடைபிடித்து வளர்ச்சி அடைய வைத்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய சகஜ யோகத்தின் சூக்ஷ்ம சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே கவர்ந்து இழுக்கும். ஸ்லோகன். சாக்குப்போக்கை மெர்ஜ் செய்யுங்கள், மேலும் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை எமர்ஜ் செய்யுங்கள். அதாவது சாக்குப்போக்கு காரணங்கள் சொல்றதை உள்ளடக்கிட்டு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை வெளிக்கொண்டு வாருங்கள். அவ்யக்த சமிகை. ஞான சிந்தனையின் கூடவே சுபபாவனை சுப விருப்பங்களின் எண்ணங்களை கொடுப்பதற்கு, சகாஷ் கொடுக்கும் பயிற்சி செய்வதற்கு, மனதின் மௌனத்திற்கான அல்லது டிராஃபிக் கண்ட்ரோல் செய்வதற்கான நாளை இடையிடையே ஃபிக்ஸ் செய்யுங்கள். எந்த அளவிற்கு அகநூகு முகத்தின் அறையில் அமர்ந்து ரிசர்ச் செய்வீர்களோ அந்த அளவிற்கு மிக நல்ல டச்சிங்ஸ் கிடைக்கும். மேலும் அந்த டச்சிங்ஸ் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓம் சாந்தி.
நமக்கு அளிக்கும் யோகம். மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நம் எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். அவர் அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். நான் நன்றி கூறுவேன். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். அவர் அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். நான் நன்றி கூறுவேன். புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி